வெரி குட் மார்னிங். இந்த வீடியோ வாயிலாக உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தின் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் வேத வசனங்களை படிப்பது, அதை தியானிப்பது, அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு சில வசனங்கள். அங்க நீங்க மத்தேயு 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4வது வசனம், 7வது வசனம், 10வது வசனத்துல ஆண்டவர் இப்படியாக முடிவுல சொல்வார், இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே என்று சொல்வார். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாச ஜெபம் முடிந்த பிற்பாடு பிசாசானவன் அவரை கொண்டு சென்று சோதிக்கிறத நாம் பார்க்கிறோம். when you are tempted, சோதிக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து தான் சோதிக்கப்படும் பொழுது வேத வசனங்களை பயன்படுத்துறாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில சோதிக்கப்படும் பொழுது நீங்க எதை பயன்படுத்துறீங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாம் சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய சொந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்திடுறோம். அதுவே பெரிய சோதனை நமக்கு மாறிடுது. நான் பாருங்களேன், கோபம் வரலாம், சில நேரம் சில பாவங்கள் வரலாம், பெரிய பெரிய பிரச்சனைகள் வரலாம். இப்படிலாம் பிரச்சனை வரும்பொழுது நான் நம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி பிசாசு ஜெயிக்கிற அளவுக்கு விட்டுறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள செட் பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன அது அப்படின்னா, நாம் சோதிக்கப்படும் பொழுது வேத வசனத்தை பயன்படுத்தி பிசாசை ஜெயிக்கிற ஒரு மிகப்பெரிய முன் உதாரணத்தை ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுத்து போயிருக்காரு. 3 வகையில இயேசுக்கு சோதிக்கப்பட்டார். நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்கல் நீட் பார்க்கிறோம். கல்லெல்லாம் அப்பமாய் சாப்பிடு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஆண்டவராக ஒரு பிசிக்கல் நீட்ல இருக்காரு. இப்படி நீங்க பிசிக்கல் நீட்ல இருக்கும் பொழுது நீங்க எதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்க? 2வது பாருங்க வரைக்கும் சோதனை, ப்ரைட் அண்ட் டெஸ்டிங் காட். தேவனை சோதிக்கிற ஒரு நேரம், பெருமையை தூண்டுகிற ஒரு நேரம். அப்படி அவன் பிசாசு சோதிக்கிறான், அவருக்கு பெருமையை கொடுக்க பாக்குறான், தேவனை சோதிக்க பாக்குறேன். ஏன்னா சொல்லுது, நீங்க கீழே விழுந்தா தேவதூரனை காப்பாத்துவாங்கல்ல, நீங்க கீழே விழுந்து பாருங்களேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ பிசாசு சொல்றான். ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, கடவுளை நான் ஒருபோதும் சோதிக்கவே மாட்டேன். இப்படி கடவுளை சோதிக்கிற நேரங்கள் வரும் பொழுது, கடவுளை டெஸ்ட் பண்ற சில சூழல்கள், டெம்டேஷன் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நீங்க என்ன வார்த்தைகளை பயன்படுத்துங்க? நம்முடைய வார்த்தையை, மனுஷ வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்களா இருக்கிறது உண்மைதானா? கடவுள் நீங்க இருக்கீங்களா, நீங்க ஹெல்ப் பண்றதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அல்லது இயேசு கிறிஸ்துவை போல பிதாவை குறித்த நல்ல வசனங்களை நீங்க பயன்படுத்துறீங்க? 3வதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு வந்த டெம்டேஷன் பாருங்களேன், பவர் அண்ட் காம்ப்ரமைஸ். அவருக்கு சொல்றாங்க, நீ காலில் விழுந்து நீ வணங்கினா இந்த உலகத்துல எல்லா ராஜ்யங்களும் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு பிசாசு சொல்றான். ஒரு பெருமையான ஒரு பதவியை கொடுக்க பாக்குறான், காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறான். ஆனா இப்படி எதுக்குமே ஆண்டவர் அடிபணியவே இல்லை. உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல அப்படி ஏதாவது சில நேரங்கள் ஏற்படுகிறதா? அப்படி காம்ப்ரமைஸ் பண்ண கடவுள் சொன்ன சில இடங்களை விட்டு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி சில ஏரியாக்கள் வருதா? அப்போ நீங்க எந்த வார்த்தையை பயன்படுத்துங்க? இயேசு கிறிஸ்து தனக்கு வந்த சோதனைகள்ல தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி வெற்றி பெற்றார் என்று பார்க்கிறோம். ஒரு போதகர் இப்படி சொல்றாரு, எப்பெல்லாம் பிசாசு உங்க காதுல வந்து பொய்ய சொல்றானோ, உங்களை ஏமாத்துறானோ, உங்களை சோதிக்கிறானோ, அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க, இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவன் எப்பெல்லாம் சோதிக்கும் பொழுது, அவன் வாழ்க்கையில பொய்ய சொல்லும் பொழுதெல்லாம் இப்படி எழுதியிருக்குப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அவன் ஒருவேளை நீ தோத்து போனவன் அப்படின்னு உங்க வாழ்க்கையில வந்து சொல்றான், நீங்க என்ன சொல்லணும்? இல்ல பைபிள்ல நான் ஜெயிக்க போறவன் எழுதியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். உனக்கு பயம் வந்துருச்சு, நீ அவ்வளவுதான் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு உங்க பயம் எடுத்துறான்னா, பைபிள் சொல்லுது நீ பயப்படாதேன்னு எழுதியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு சொல்றாங்க. எப்பெல்லாம் அவன் எழுதாத ஒன்ன சொல்றானோ, நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்? பைபிள்ல எழுதின வேத வசனங்களை நாம அறிக்கை பண்ண வேண்டும். When you are tempted, use God's word to overcome the temptation. நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேகர் பல சோதனைகள் ஆகப்படலாம், இன்னைக்கு கூட நிறைய சோதனைகள் வரலாம். அப்படி சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் அந்த சோதனையை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை அறிக்கையிட்டு ஜெயம் பெற தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய முன்னுதாரணமா இருந்து அதை ஜெயித்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறார். நாமும் அதை போல இருக்க கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல உதவி செய்வாராக. Thank you. God bless you and have a great day.